கவுனி அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவுனி அரிசி அப்படிங்கிறது ஒரு திடமான பொருள் அப்படிங்கிறதுனால இதை இரவே கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சு வச்சாதான் மறுநாள் நமக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கவுனி அரிசி இரவில் எடுத்து நன்றாக கழுவி கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து அதை வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி அப்படிங்கும்போது அரை டம்ளர் துவரம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதோடு நமக்கு பிடித்தமான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளேயும் சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து இதை தனியாக வச்சிடணும். தனியாக வச்சு ஆறின உடனே இதை பொடி செஞ்சுக்கலாம். நாம் இப்போது அதே கடாயில் நம்ம தாளிப்பு வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளித்து அதோடு சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின உடனே சாம்பார் பொடி தேவையாக இருந்தால் ஒரு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காரம் தேவையில்லை அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சதுலேயே காரம் இருக்குது, அந்த விழுதுகளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இது வதங்கட்டும். வதங்கின உடனே தேவையான புளிக்கரைசலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அது கொஞ்சம் நேரம் வெந்து அந்த நல்ல ஒரு நறுமணமாக இருக்குது. அதோட வேர்க்கடலை ஊற வச்ச வேர்க்கடலையும் கொஞ்சம் கசகசாவும் ஊற வச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட் இதோட கலந்துருக்கும். டேஸ்ட்டுக்காக தான், சத்துக்காகவும் கூட. அதையும் அதோட சேர்த்துடணும். சேர்த்து இப்போ நல்லா வெந்திருக்கிற கவுனி அரிசி காய்கறிகளோட இந்த நம்ம கலந்து வச்ச கலவையையும் கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கவுனி அரிசி சாம்பார் சாதம் மாதிரி ஒரு பிசிபெல்லா ரைஸ் நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் இரவு கொஞ்சம் கழுவிட்டு இந்த அரிசி நாம் சமையல் பண்ணும் பொழுது அதை இரவு நேரத்தில் நல்லா கை பார்த்து கழுவிட்டு கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் அரைச்சி பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது வேகிறதுக்கும் சுலபமாக இருக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கணும். ரொம்பவே சூப்பரான கவுனி அரிசி சாதம் ரெடி. சத்தானதும் கூட.